ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்னதான் ஆக போகுது? ஏன் இப்படி உழப்பிட்டே இருக்கிறாங்க? அப்படிங்கிறத பைடன் அவர்களோட அரசாங்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் தேஞ்சு போன டேப் ரெக்கார்டாட்டு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த லாத்வியா, லுத்வேனியா எல்லார் தரப்புல இருந்து வந்து பார்த்தா ஸ்டேட்மெண்ட் வர அளவுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சே அப்படிங்கிற உள்ள கேள்விகள் வருது இல்லையா? ஸோ அதுக்கு இப்ப என்ன முடிவுகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அமெரிக்கா, மேற்குலக நாடுகள்லாம் ஐயா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிங்கய்யா அப்படிங்கிறது போல விழுந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரஷ்யா ஒரு மெமராண்டமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது அல்டிமம்னு சொல்லக்கூடாது. மெமராண்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். ஸோ கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்க ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ். அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு துருக்கிக்கு போகும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமராண்டம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிக்கிறாங்க. எப்படி எப்படி என்னென்ன எப்பப்போ எது எது ஸ்டெப்ஸ் அப்படிங்கறது கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து முன் வைப்பாங்க. ஸோ அதை வந்து மெமராண்டமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அமெரிக்கா கிட்ட. ஸோ அமெரிக்கா அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இந்த சீஸ்ஃபயர் வரும். அதாவது சீஸ்ஃபயர்ங்கிறது போட்டு தான் ஆகணும். அது அமெரிக்காவோட டேர்ம்ஸ். சீஸ்ஃபயர் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது அமெரிக்கா வந்து ஒரு முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படிதான் பார்க்கணும். அமெரிக்கா, ஈரோப்லாம் போய் விழுந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் பார்க்க கூடாது. மேட்ரு இதுதான். அமெரிக்கா ஆணையிட்டது போல சீஸ்ஃபயர் வரும். ஆனா அதுக்கான டேர்ம்ஸ் ரஷ்யா தருவாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். ஓகே. இப்ப அந்த மெமராண்டம்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் படிக்கிறாங்க, வருது, எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அடுத்த ப்ராக்ரஸ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடியுது, அந்த மெமராண்டம்லாம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது வேட்டிகன்ல வச்சு பேச போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வேட்டிகன்ல எல்லா டெக்னிக்கல் டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு எல்லாமே தயாராயிட்டு இருக்கு. போப் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. சொல்றாரு அப்படின்னா மேபி மனுஷங்க மேல நம்பிக்கை இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வச்சு வேட்டிகன்லயே வச்சு எழுதி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்றாங்களா என்ன எதுங்க தெரியல. அது வா கற்பூரம் சத்தியம் பண்ணுவா, சாமி முன்னாடி வந்து சத்தியம் பண்ணுவா அப்படிங்கிறது போல அங்க போய் உட்காந்து கையெழுத்து வாங்குறாங்களா என்ன எதுங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தம் ஏதோ ஒரு முடிவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைன்ல இருக்கக்கூடிய பாதி அமெரிக்கா எழுதி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்ல. பிரச்சனையை முடிச்சிட வேண்டியதான். ரஷ்யாக்கு எதெல்லாம் வேணுமோ விட்டுட்டு மத்தெல்லாம் கொடுங்க, நம்ம எடுத்துக்கலாம் பாதி அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து முடிவு பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. இப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஸ்மூத்தா போகுதா இல்ல சிக்கலாகுதா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஆனா களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு தாக்குதலோட வீரியம் ஏதாவது கம்மியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. தாக்குதல் மிக பெரும் அளவில் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறத உக்ரைன் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் 164 முறை தாக்குதல்கள் இந்த ஃப்ரண்ட் லைன்ல நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா 100 முறை தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமான் ஃப்ராண்ட்ல மட்டுமே நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இந்த லிமன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்யூம் இது பகுதியெல்லாம் பிடிக்க முடியும். பிடிச்சாதான் டொனஸ்கோட பின்புறத்துல வந்து தாக்குதல் பண்ண முடியும். கிராமடாஸ்க்கு, ஸ்லோவியான்ஸ்க். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம ஆல்ரெடி மேப்ல பார்த்துருப்போம். இது எல்லாமே மிக முக்கியமான பகுதி. ஸோ இந்த இடத்துல அதிக அளவுல அழுத்தங்கள் ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு. போர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல போர்க்களத்துல. ஸோ இது உக்ரைனுக்கு வந்து பார்த்தா மிக பெரும் பின்னடைவா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்னிகிவ் பகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் நியூக்ளியர் மாடுலார் ரியாக்டர்லாம் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த பகுதியில ரஷ்ய தரப்புல இருந்து தாக்குதலை வீரியப்படுத்திக்கிறாங்க. ஒரு வேளை இந்த பகுதியில அதெல்லாம் வருது அப்படின்னா மிக பெரும் அளவுல சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம முறையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமி பகுதியில வந்து தாக்குதல் பண்ணதுனால வீரர்கள் இறந்துட்டாங்க, உக்ரைனோட வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே மனமாற்றமா தெரியுது. இத்தனை நாளா சிவிலியன்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்ல உக்ரைனோட வீரர்கள் அப்படிங்கிறது போல மாறுது அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. சரி, ஓகே. சுமி பகுதியில தாக்குதல் என்டையர் உக்ரைன்லயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல மிக பெரும் தாக்குதல்கள் இந்த சுமி, கர்கிவ், கர்சன் இந்த மாதிரியான பகுதிகளை அடி பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்கு உக்ரைனுக்கு அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்ல. அடுத்தது உக்ரைன் தரப்பு வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க கர்கிவ் பகுதியில அதிகமா ட்ரூப்ஸை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க, ஒண்ணுமே முடியலைங்க, அதிக அளவுல கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரவுல அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கர்ஸ்க் ஒப்லாஸ்டிக் வந்து பார்த்ததா சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உக்ரைன் தரப்பு இல்லைங்க, அதெல்லாம் போய் சொல்றாருங்க. ஃப்ரண்ட் லைன்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தா ரஷ்ய அதிபர் வந்து விசிட் பண்ணிட்டு போய்க்கிறாரு, அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணிட்டு போய்க்கிறாரு, வீடியோ பதிவுகள் இது போல விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது உண்மையா இல்லையா, என்ன ஏதுங்கெல்லாம், எங்க எடுக்கப்பட்டது என்ன ஏதுங்கெல்லாம் ரஷ்ய தரப்பு வந்து கிளாரிட்டியா ஏதாவது சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த பயில கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த கர்ஸ்க் பயில இப்போ முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது ரஷ்யா எப்போ கிளைம் பண்ணிட்டாங்க. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து
இப்ப வரைக்கும் ஒத்துக்கிற மாரி நிலைமையில இல்ல. ஸோ இது எல்லாமே பேச்சுவார்த்தையோட விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ரஷ்யா இந்த பிரச்சனையில மிக பெருமளவுல டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன்ல. ஸோ இதனால ரஷ்யாக்கு என்னென்ன ஃபேவர்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க நம்மளுக்கு மிக பெரும் த்ரெட்டா இருக்கிறாங்க. அப்படிங்கவுள்ள நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இல்லையா? அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம திரும்பவும் 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நடக்க இருக்கு அமெரிக்காவுக்கு, ஈரானுக்கு நடுவுல. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில வந்து ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கும்போது, கண்டிப்பா தாக்குதல் பெருமளவுல இருக்கும். ஈரான வந்து நாங்க தாக்குவோம், தாக்கவும் தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இஸ்ரேல் அதாவது இங்க ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியிற மாரி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல, இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு மிக பெருமளவுல தயாராயிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஆனா இந்த சமயத்துல யமன் ஹவுதிஸோட மிசைல நாங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, எப்படி இது இஸ்ரேலோட பேட்டரிஸ்லாம் வீக் ஆயிரும். அமெரிக்கா டைரக்ட்டா இன்வால்வ் ஆக மாட்டேன்றாங்க. ஜிடி வான்ஸ் அவர்கள் கோவப்பட்டு போயிட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தைலாம் சரி வராது இஸ்ரேல் கூட அப்படிங்கிறது போல அமெரிக்கா பின்வாங்குற மாரி தெரியுது. எப்படி உக்ரைன்ல இருந்து பின்வாங்குறாங்களோ, அதே போல இஸ்ரேல்ல இருந்து பின்வாங்குற மாரி தெரியுது. ஸோ இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடிய அழுத்தங்கள புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ஸ்மூத்தா எக்ஸிட் ஆவாங்களா? இல்ல அவங்க மிலிட்டரிலி சில டார்கெட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஈரானோட இந்தந்த பகுதிகள்லாம் தாக்குதல் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறமா பேச்சுவார்த்தைக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஏன்னா, இஸ்ரேல் போய் அடிச்சுருவாங்க. அடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அது ஏதோ ஒரு பார்ட்ல இப்ப வேணுங்கிறத செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தைய முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற போல முடிச்சுருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பிரச்சனைகள் வெடிக்குது. ஒன்ஸ் ஈரான் மேல கை வச்சுட்டாங்கன்னா, இது எந்த அளவுக்கு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்மளோட எம்பசில இருக்கக்கூடிய ஆளுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெளியேத்தும் விதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல பாகிஸ்தானோட ஆளுங்க நம்ம நாட்டுல இருப்பாங்க எம்பசில. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் அந்தஸ்து குடுத்துருப்போம். இது போல என்கொயரி, இது போல விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம். அவங்களுக்குன்னு சில பல சிறப்பு அந்தஸ்துகள் இருக்கும். இந்த எம்பசில இருக்கிறவங்களுக்கு. ஸோ அத பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி சில கோக்குமாக்கு வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எம்பசி நபர்கள். ஸோ இப்ப அது போல கோளாறு பிடிச்ச வேலையெல்லாம் செய்யறதுனால, பெர்சனா நான் கிரேட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு மேல உங்களுக்கு அந்த பவர் கிடையாது. 24 மணி நேரத்துல உங்க நாட்டுக்கே நீங்க போயிருங்க, திரும்ப போயிருங்க அப்படிங்கிறது போல நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பசி இருக்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் நபர திரும்பவும் கூப்பிட்டுக்கணும். ஸோ இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சமீபத்தில செஞ்சுட்டாங்க. நம்மளும் இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணியிருக்கிறோம். இது அப்படியே இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில நடந்த விஷயங்கள் மாரியே இங்க நடக்கிற மாரி இருக்கு இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இது போல நம்ம ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் செய்யற ஒரு ஒரு விஷயத்துக்கும். கோளாறு பிடிச்ச வேலைய செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா நம்ம ரிட்டாலியேட் பண்ணுவோம் தானே! ஸோ இது போல எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சுக்காம, சும்மா வர்த்தகம் பண்ணுங்க, ட்ரேட இன்கிரீஸ் பண்ணுங்க, வளர்ச்சி அடையுங்க, அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படின்னு அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான்ல தொடர்ந்து குண்டு வெடிப்புகள்ங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. தீவிரவாத தாக்குதல்ங்கிறது பாகிஸ்தான்ல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுவும் பலுச்சிஸ்தானோட தென்மேற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பஸ்ஸு போம்போது வெடிச்சிருந்தது. இதனால 4 குழந்தைகள் உட்பட 6 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 38 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்ங்கிறது ஒரு சைடு பாகிஸ்தான்ல மிக பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளோட உரண்டி இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானோடையும் இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு சீனாவோட தலைமையில. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானோட எதிர்காலம் அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க பாகிஸ்தான்? தொடர்ந்து சண்டை முடிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்க போறாங்களா? இல்ல அமைதியா போறாங்களா? என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்தாகணும் இல்லையா? ஸோ அவங்களும் நெகோசியேஷனுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சேபா ஷெரீப் அவர்கள் அடுத்து ஜெலன்ஸ்கி அப்படின்ற கேள்விகள் வருது. இப்ப அடுத்தது சீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா, சீனாக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தைவான் பகுதியில வந்து பார்த்தா தொடர்ந்து அவங்களோட நேவல் பிரசன்ஸ வந்து பாத்தீங்கன்னா, நேவல் மிலிட்டரி இருக்காங்க இல்லையா? ஸோ அத வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் அதிகரிச்சிருக்காங்கன்னு தைவான் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சைனாக்கு ஆல்ரெடி உலகத்துல இருக்கக்கூடிய அந்த அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் கூடயும் வாய்க்கா தகராறு இருக்கு. அது கூட பல நாடுகள் கூட தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிக அளவுல பணங்கள குடுத்து திவாலாக்கி கடன்கார நாடுகளா மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு சீனாக்கு. இருந்தாலுமே நம்மளுக்கு எதிரான வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும்போது, எக்கனாமிக்கலி மிக பெரும் அளவுல சஃபர் ஆவாங்க சீனா அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பைக்காட் சீனா அப்படிங்கிறது போல எதுவும் இங்க இன்னும் பெரும் அளவுல வரல. வந்துச்சு அப்படின்னா, சீனாக்கு மிக பெரும் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீனா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க.
ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.